அயன் சத்து, தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். அம்மாக்களின் நம்பிக்கையான கோல்ட் வின்னர் 5 குவாலிட்டில வேற ரேஞ்ச். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான நன்மைகளை தரப்போகுது? விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டான பிளானட் யாருன்னா 5ஆம் இடம் வளர்த்துருக்கிற காரணத்தினால நல்ல கௌரவமான ஒரு வாழ்க்கையை நோக்கி நீங்கள் போகணுன்னு தான் அது உங்களுடைய லட்சியமாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்கிட்ட உனக்கு வாழ்க்கையில் என்ன வேணும்னு கேட்டாங்கன்னா எனக்கு ஒரு கௌரவமும் நிம்மதியும் வேணும்னு கேட்பாங்க. இந்த ரெண்டையுமே குரு பகவான். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ராசி மேலேயே குரு பார்வை விழுறது ரொம்ப வேகம், விவேகம், தெய்வ பலம் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் நம்ம எவ்வளோ ஒரு ப்ரொடக்டிவான ஹியூமன் பீயிங்காக இருப்போம். ஸோ அந்த அளவுக்கு விருச்சிகத்துக்கு வந்து ரொம்ப, ஏன்னா சனி செய்யாத கொடுமையே இல்லை விருச்சிகத்துக்கு. 2017 விருச்சிக ராசி அன்பர்கள் சொந்த வாழ்க்கையிலையும் நல்லா இல்லை, வெளி வாழ்க்கையிலையும் நல்லா இல்லை, தொழிலையும் நல்லா இல்லை. ஸோ இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு குரு பெயர்ச்சி வந்து பதவிங்கிறது கைக்கு தேடி வரும். பதவி பிரமாணம்ங்கிறது நடக்கும். அரசு வேலையில் இருக்கிறவங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறது. பவர்ஃபுல்லான எக்காரணம் கொண்டும் இறக்கப்படுங்க, அளவு கடந்து இறக்கப்பட்டு உங்களுடைய வாய்ப்பு. வாழ்வியல் ரீதியாக அவங்க பண்ண வேண்டிய ஒரு பரிகாரம். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். குரு பெயர்ச்சி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகிறது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக வேத ஜோதிடர் முத்துக்குமாரி மேம் நம்ம கூட நின்றிருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் காவ்யா. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான நன்மைகளை தரப்போகுது? விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டான பிளானட் யாருன்னா குரு பகவானுடைய பெட்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்க தான். சனி பகவானுக்கு எந்த அளவுக்கு விருச்சிகத்தை பிடிக்காதோ குருவுக்கு அந்த அளவுக்கு விருச்சிகம் பிடிக்கும். தனுசுல இருக்கிறத விட விருச்சிகத்தில் குரு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பார். மேஷத்தில் குரு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பார். ஸோ அதனால் குருவுக்கு ரொம்ப பிடிச்ச வீடான விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் என்ன மாதிரியான நன்மைகள்லாம் தர இருக்கிறாரு? ஏன்னா விருச்சிகத்தையே வந்து குரு பார்க்குறாரு. ஸோ உங்களுக்கு பிடிச்சவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா நல்லது தானே செய்வாங்க. ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய பக்கத்தில் வச்சுட்டு இருக்கும்போது அதை எவ்வளவு அழகாக பராமரித்து பேணி பாதுகாப்பாங்க. அந்த அளவுக்கு குரு பகவான் விருச்சிக ராசி அன்பர்களை சகல விதத்திலையும் நல்ல நிலையில் பார்த்துக்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சியாக தான் இந்த குரு பெயர்ச்சி அமையுது. 5ஆம் இடம் வளர்த்துருக்கிற காரணத்தினால நல்ல கௌரவமான ஒரு வாழ்க்கையை நோக்கி நீங்கள் போகணுன்னு தான் அது உங்களுடைய லட்சியமாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்கிட்ட உனக்கு வாழ்க்கையில் என்ன வேணும்னு கேட்டாங்கன்னா எனக்கு ஒரு கௌரவமும் நிம்மதியும் வேணும்னு கேட்பாங்க. இந்த ரெண்டையுமே குரு பகவான் இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி கொடுக்க போகிறாங்க. அதிகமான தெய்வ பலம் அப்படிங்கிறது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது. 5ஆம் இடம் அப்படிங்கிறது தெய்வ பலம். எல்லாரும் கடவுளை போய் கும்பிட்றோம். அந்த கடவுளுடைய அனுகிரகம் நமக்கு இருக்குதா அப்படிங்கிறதையும் ஜாதகத்தில் சொல்ல முடியும். அதை சொல்கிறது தான் 5ஆம் இடம். அந்த 5ஆம் அதிபதி பாகியஸ்தானத்தில் போய் வழுக்கும் போது தெய்வ பலம்ங்கிறது அதிகமாக இருக்கும். இஷ்ட தெய்வத்தில் போய் என்ன கேட்டிங்கனாலும் நடக்கும். குலதெய்வ வழிபாடை நிறைய பண்ணுவீங்க. தெய்வம் கையை பிடிச்சி கூடவே நடக்கும். ஸோ என்ன கேட்டாலும் கிடைக்கும், என்ன ஆசைப்பட்டாலும் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமையுது. நிச்சயமா மேம். இப்போ இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் குரு பகவானினுடைய பார்வை எந்த அளவுக்கு விருச்சிக ராசி மேலே படுது? அப்படி அந்த பார்வை பெறுகிறதுனால என்ன மாதிரியான பலன்களை விருச்சிக ராசிக்காரங்க பார்க்க போகிறாங்க? விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ராசி மேலேயே குரு பார்வை விழுறது ரொம்ப விசேஷம். பொதுவாகவே ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம எதை யோக ஜாதகம்னு சொல்லுவோம்னா, ஒன்று லக்னத்தோட சுபகிரக தொடர்பு இருக்கணும், அல்லது ராசியை சுபகிரகம் தொடர்பு கொண்டணும். லக்னம் ராசி 2ல் ஏதாவது ஒன்றாவது ஒரு சுபகிரகத்தோட தொடர்பில் இருந்தாலே அது ஒரு யோக ஜாதகம் தான். அதுக்கு ஒரு 80 மார்க் கொடுத்துடலாம். மீதி 20% தான் பிரச்சனைகள் வரும். ரொம்ப அவயோக தசை நடந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய நிலையை இந்த சுபகிரக தொடர்பு லக்னத்துக்கும் ராசிக்கும் இருக்கும்போது கொடுத்துரும். ஸோ அதே மாதிரி இந்த விருச்சிக ராசிக்கு வந்து குரு பகவானுடைய பார்வை வருது பார்த்தீங்களா? என்ன பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிக்கிறேன். இப்போ நான் கீழே விழுந்துட்டேன்னா பக்கத்தில் கீழே விழுந்துருக்கிறவங்களையும் சேர்த்து தூக்கிட்டு நான் எந்திரிவேன். ஸோ அந்தளவுக்கு ஒரு பராக்கிரமம், ஒரு தைரியம், எதையுமே முன்னிறுத்தி செய்யக்கூடிய ஒரு வீரியம், இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியது இந்த குருவுடைய பார்வை. ஸோ அப்போ தெய்வ பலமுமே ரொம்ப அதிகமாக இருக்குது. வேகம், விவேகம், தெய்வ பலம் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் நம்ம எவ்வளோ ஒரு ப்ரொடக்டிவான ஹியூமன் பீயிங்காக இருப்போம். ஸோ அந்த அளவுக்கு விருச்சிகத்துக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ எல்லா வகையிலையுமே இவங்க இம்ப்ரூவ் ஆவாங்க. 360 டிகிரி இம்ப்ரூவ்மெண்ட் யாருக்கு கிடைக்க போகுதுன்னா விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி கிடைக்க போகுது. கண்டிப்பாக. பொதுவாக இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் அவங்களுடைய குடும்ப ஒற்றுமை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்? விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 2ஆம் அதிபதி குரு தான் உச்சமாகவே ஆகுறாரு. குடும்பத்தில் வந்து இருந்த பிளவுகள்லாம் சரி செய்ய போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களே உட்காந்து பேசி சரி செய்கிறது, வெளியில் விஷயங்கள் போயிடக்கூடாது. இப்போ அண்ணன் தம்பிக்குள்ளே ஒரு சொத்து சுகத்தில் ஒரு தகராறு இருந்தால் கூட ரொம்ப சண்டை போடாதீங்கப்பா, வெளியில் தெரிஞ்ச அசிங்கம், நம்ம அப்பா தாத்தாலாம் எப்படி இருந்தாங்க, உட்காந்து பேசுங்க, சரி செய்யலான்னு வீட்டில் ஒரு பெரியவங்க உட்கார வச்சு சரி செஞ்சுருவாங்க. ஸோ அந்தளவுக்கு அந்த குடும்ப கௌரவங்கிறது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே
போகாமல் பார்த்துப்பாங்க. கணவன் மனைவி சண்டையாக இருந்தாலுமே செவத்துக்குள்ளே வச்சு பேசி தீர்த்துக்கலாம், வெளியில் சத்தம் கேட்கக்கூடாது, அது தப்பு அப்படிங்கிற ஒரு புரிதலை வந்து குரு கொடுத்துருவார். ஏன்னா கௌரவத்தை மேம்படுத்தக்கூடிய கிரகம் இல்லையா குரு. ஸோ குடும்பங்கள் பிரிஞ்சு தள்ளி தள்ளி இருந்தாலும் அன்புக்கும் அந்யோன்யத்துக்கும் எந்த பஞ்சமும் இருக்காது. இந்த காலகட்டத்தில் ஏதாவது சண்டையே போட்டிங்கனாலும் சீக்கிரம் சேர்ந்துருவீங்க. ஸோ ஒரு சண்டைங்கிறது ஒருத்தருடைய அன்பை கூட அதிகரிக்கலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான சண்டைகள் தான் குடும்பத்துக்குள்ளே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வரும். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த வில்லங்கங்கள்லாம் சரியாகும். ஸோ மாமா மச்சான் சண்டை, பூர்வீகத்தில் பிரச்சனைனா இப்போ உட்காந்து பேசி ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்துடுவீங்க. ஸோ யாருக்கும் பாதகம் இல்லாது நியாயமாக ஒரு செட்டில்மெண்ட் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள்லாம் இந்த வருடம். மேம், இப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு காதல், கல்யாணம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கு? மாமா பொண்ணு அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு யோகம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்குது. ஸோ இங்கே தான் இருந்தியா, உன்னை விட்டு நான் எங்கெல்லாமோ பொண்ணு மாப்பிள்ளை தேடிட்டு இருந்தேன்னு யோசிக்கிற அளவுக்கு டக்குன்னு திருமணம் ஃபிக்ஸ் ஆகிடும். சொந்தத்தில், நெருங்கிய சொந்தத்தில் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு யோகம், திருமண வாழ்க்கை வந்து ஒரு சீராக அமையக்கூடிய ஒரு பிராப்தம், திருமணம் ஆனதுமே குழந்தை பிராப்தம்ங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும். இதெல்லாம் கேட்கவே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா எங்களுக்கும் ஒரு நல்ல விஷயம் நடக்க போதா. ஏன்னா சனி செய்யாத கொடுமையே இல்லை விருச்சிகத்துக்கு. 2017 விருச்சிக ராசி அன்பர்கள் சொந்த வாழ்க்கையிலையும் நல்லா இல்லை, வெளி வாழ்க்கையிலையும் நல்லா இல்லை, தொழிலையும் நல்லா இல்லை. ஸோ இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு குரு பெயர்ச்சி வந்து ராசியவே பார்க்குறாரு இல்லையா உச்ச குரு, நிறைய நன்மைகளை திருமண வாழ்க்கையில் பெற்றுத்தர போகிறாரு. கண்டிப்பாக மேம். இப்போ இந்த விருச்சிக ராசியில் போட்டித் தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்? ஜுடிஷியல் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கிறாங்க, லா சம்மந்தப்பட்ட படிப்புகள் ஏதாவது படிக்கிறாங்கன்னா அதில் நல்ல சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது இருக்கும். பேங்கிங், ஃபினான்ஸ், ஆடிட்டிங் செக்டரில் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்கன்னா அதை கிளியர் பண்ணிடலாம். ஏதாவது ரெகுலேட்டரி பாடிஸ் சம்மந்தமான எக்ஸாம்ஸ் எழுதுறாங்கனாலும் அதில் நல்ல சக்ஸஸ் ரேட்டுங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூனிஃபார்ம்டு சர்வீசஸ்க்கு எழுதுறாங்க, ஒரு பிசி ஆகணும் இல்லை ஆர்மியில் சேரணும்னு தான் என் ஆசை, அது சம்மந்தமாக ஏதாவது படிப்புகளுக்கு நீங்கள் முயற்சி செய்கிறீங்க, எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க, இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுறீங்கன்னா அது கிளியர் ஆகக்கூடிய ஒரு யோகம். பதவிங்கிறது கைக்கு தேடி வரும். பதவி பிரமாணம்ங்கிறது நடக்கும். அரசு வேலையில் இருக்கிறவங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறது, பவர்ஃபுல்லான ஜாப்ஸுக்கு போகிறது, இந்த மாதிரியான பிராப்தம்லாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக மேம். விருச்சிக ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் எந்தெந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் மேம்? விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், 3ஆம் இடத்தை என்னதான் இருந்தாலும் குரு பார்க்குறாரு. அப்போ முயற்சிகளில் ஒரு தடை தாமதம்ங்கிறது இருக்கும், ஒரு தைரிய குறைவுங்கிறது இருக்கும். நம்ம பக்கத்தில் நியாயம் இருக்குதுன்னு தெரிஞ்சாலும் நம்ம பக்கத்தை எடுத்து பேசுறதுல ஒரு தயக்கம்ங்கிறது இருக்கும். சில பேர் வந்து நம்மளை ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சாலும் அமைதியாக போகிறது. ஏன்னா குரு ராசியை பார்க்கும்போது ஒரு சாஃப்ட் கார்னரையும் சேர்த்தே கொடுத்துருவாரு. ஒரு தியாக மனப்பான்மை, நான் தான் தியாகிங்கிற மாதிரி என்னுடைய வாய்ப்புகளையும் நான் விட்டு கொடுக்கறது, வாய்ப்புகளை கை நழுவ விடுறது 3ஆம் இடம். 3ஆம் இடம் விருச்சிகத்துக்கு பாதகஸ்தானம். அங்கே குரு பார்க்கறதுனால ஒரு வாய்ப்பை தவற விட்டு இன்னொரு வாய்ப்பு மூலமாக ஜெயிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்குது. எக்காரணம் கொண்டும் இறக்கப்படுங்க, அளவு கடந்து இறக்கப்பட்டு உங்களுடைய வாய்ப்புகளை இழக்காதீங்க அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை. கண்டிப்பாக மேம். மேம், இந்த காலகட்டத்தை வந்து தனக்கு சாதகமான ஒரு காலகட்டமாக மாற்றிக்கணும்னா விருச்சிக ராசிக்காரங்க என்ன மாதிரியான வாழ்வியல் மற்றும் ஆன்மீக பரிகாரம் பண்ணணும்? விருச்சிக ராசி என்பர்கள் சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக போயிட்டு வரணும். ஏன்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. 4ஆம் இடத்துல வந்து ராகு இருக்கிறாரு. ஸோ மன ரீதியான பிரச்சனை, சொத்து சுகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா இங்கே போயிட்டு வரும்போது கண்டிப்பாக அது செட்டில் ஆயிரும். குடும்பத்துக்குள்ளே ஒரு நிம்மதியுமே நிலவும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நன்மைகளை பெற்றுத்தரும். வாழ்வியல் ரீதியாக அவங்க பண்ண வேண்டிய ஒரு பரிகாரம், வேர்வை வர்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிடணும். ஸ்வெட் அவுட்னு சொல்லுவோம் இல்லையா, ஸ்வெட் அப்படிங்கிறது யாருன்னா சனி. ராகு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால நமக்கு பிடிச்ச மாதிரி வாழுவோம், ஜாலியாக வாழுவோம், லைஃப்பை ஈஸியாக வாழுவோன்னு ஒரு மோசமான லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போவாங்க. மனசை ராகுவை கட்டுப்படுத்த விடாமல் நம்ம மனசை நாம் கட்டுப்படுத்தணும். ஸோ ஒரு நல்ல எக்ஸசைஸ் அப்படிங்கிறத பண்ணிக்கிறதுங்கிறது நல்லது. பிளட் சர்க்குலேஷன் அப்படிங்கிறத குறிக்கிறது யாருன்னா செவ்வாய். ஸோ பிளட் சர்க்குலேஷன் எப்போ நல்லா நடக்கும்னா எக்ஸசைஸ் பண்ணும்போது நடக்கும். கண்டிப்பாக. ஸோ இதை ரெகுலரைஸ்டாக உங்களுடைய வயதுக்கு தகுந்தாற்போல் பண்ணிகிட்டே வர்றது நல்லது. கண்டிப்பாக. இந்த குரு பெயர்ச்சி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை தரப்போகுது, எதில் கவனமாக இருக்கணும், எதை உங்களுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி காவியா. கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். அம்மாக்களின் நம்பிக்கையான கோல்ட் வின்னர் 5 குவாலிட்டில வேற ரேஞ்ச்.